அனைவருக்கும் வணக்கம். உழைக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துகள். மார்ச் 8 உலகம் முழுவதிலும் மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த கொண்டாட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு வலியும் வேதனையும் போராட்டமும் இருந்தது. அந்த வரலாறு இன்னைக்கு நம்ம 1800களில் சுமார் 200 வருடங்களுக்கு முன்னால் பெண்கள் அதிகமாக தொழிற்சாலையில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த காலம். பெண்களும் சிறுமிகளும் 15 வயது ஆன சிறுமிகள் எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பித்த காலம் தொழிற்சாலைகள். சரி, ஏன் பெண்களை பெருமளவில் வேலைக்கு எடுத்தாங்க அப்படின்னா அதற்கான சில காரணங்கள் இருந்தது. முதலாவது காரணம், ஆண்களை விட பெண்களுக்கு குறைவான ஊதியம் கொடுத்தால் போதுமானது அப்படின்னு. இரண்டாவது, அந்த காலத்துல பெண்கள் வீட்டிலேயே தையல் வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு நல்லா செய்வாங்க. அப்போ தொழிற்சாலைகள்ல அவங்களுக்கு பெரிய அளவில் பயிற்சி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இது ஒன்று. மூன்றாவது பார்த்தோம்னு சொன்னோம், பெண்களை கட்டுப்படுத்துவது எளிது என்று அந்த முதலாளி வர்க்கம் நினைத்தது. அன்றைய முதலாளி வர்க்கம் நினைத்தது. அடுத்ததாக 15 வயசுல வேலைக்கு சேர்றாங்க. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ நீண்ட காலம் வேலை செய்து ஒரு யூனியன் அமைப்பது, போராட்டங்களில் இருந்தது, அந்த மாதிரிலாம் பெண்கள் வேலைக்கு சேர்ந்தா இருக்காது அப்படிங்கிற எண்ணத்துல தான் பெருமளவில் பெண்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டார்கள். நமக்கு வேண்டிய வசதிகள் இருந்துதான் கேட்டால் கிடையாது. பெண்களுக்கு பணியிட பாதுகாப்பு இல்லை, மிகவும் கடுமையான பணிச்சுமை, வேலை நேரமும் நீண்டது. இதுவும் குறிப்பா பார்த்தோம்னா ஷர்ட் வேஸ்ட் அப்படின்ற ஒரு உடையை தயாரிக்கக்கூடிய நிறுவனம். அந்த ஆடை தயாரிப்பு மட்டும் எப்பயும் அங்கிருந்து பெண்களுக்கு பணிச்சுமை மிகவும் அதிகமாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஷர்ட் வேஸ்ட் அப்படிங்கிறது மற்ற உடைகள் மாதிரி எல்லா வர்க்கத்தாலும் விரும்பி, அதாவது இப்போ ஒரு பணக்கார வர்க்கம்னா அந்த பெண்கள் அணிகிற உடை அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். ஒரு விதமான ரொம்ப அலங்காரமா ரொம்ப பணக்காரத்தனமா அப்படி இருக்கும். நடுத்தர வர்க்கம் அதனுடைய வேறு மாதிரி இருக்கும். அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள், பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுடைய உடை வேறு மாதிரியாக இருக்கும். ஆனால் இந்த ஷர்ட் வேஸ்டோட ஆடை அமைப்பு இது எல்லாரையுமே கவர்ந்தது. பணக்கார பெண்களுக்கு அது ஒரு ப்ரொஃபஷனல் அப்பியரன்ஸ் கொடுத்தது அப்படின்னு அவங்க உணர்ந்தாங்க. தொழிலாளர் வர்க்கத்துக்கு அந்த உடையை போட்டுக்கொண்டு வேலை செய்யும்போது அவங்களுக்கு பணியில அந்த வேலையில் ஈடுபடுவது, தொழிற்சாலையில் ஈடுபடுவது, வேலையில் ஈடுபடுவது ரொம்ப வசதியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த தயாரிக்கிற உடையும் தான் தொழிலாளி என்ற பெருமிதத்தோடு அந்த உடையை அணிந்தாங்க. அப்போ இந்த குறிப்பிட்ட உடைக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கு. அப்போ வேலை அதிகம். காலையில் 7 மணிக்கு தொழிற்சாலைக்குள்ள போனாங்கன்னா இரவு 8 மணிக்கு தான் வெளியே வர முடியும். அது மட்டும் இல்லை, உணவு இடைவேளை அரை மணி நேரம். வேலை அதிகமாக இருந்தால் அந்த நேரமும் குறைஞ்சிடும். இது எல்லாவற்றையும் விட கொடுமையான விஷயம் என்னன்னா, நம்ம உள்ள போகணும் இரும்பு கேட்டு பூட்டிருக்கணும். சாவி மேலாளர்கிட்ட இருக்கும். இரவு 8 மணிக்கு தான் திறந்து விடுவாங்க. இடையில தொழிலாளர்களுக்கு சிறுநீர் கழிக்கணும், இயற்கை விவாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா மேலாளர்கிட்ட பொறுப்பை சொல்லி அனுமதி வாங்கி தான் போக முடியும். இப்படிப்பட்ட ஒரு அவலமான சூழ்நிலையை பெறுவது. இதை எதிர்த்து தான் பெண்கள் போராட்டத்தில் இறங்குறாங்க. முதல்ல அவங்க போராடும் போது அவங்க நோக்கம் என்னவா இருக்குன்னா, கூடுதல் ஊதியம். ஏன்னா அவங்க கொடுக்கப்பட்ட ஊதியம் மிகவும் குறைவு. கூடுதல் ஊதியம், பணியிட பாதுகாப்பு, அப்புறம் மிக முக்கியமாக ஓட்டு போடும் உரிமை. ஏன்னா அப்பெல்லாம் பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது. ஓட்டு போடும் உரிமை இதெல்லாம் கேட்டுதான் பெண்கள் போராட்டத்தில் இறங்குறாங்க. ஒரு மாபெரும் போராட்டம் 1909 நவம்பர் 23 நடந்தது. ஷர்ட் வேஸ்ட் தொழிற்சாலையில் பணிபுரிகிற பெண்கள் நியூயார்க்ல வீதியில் இறங்கினாங்க போராட்டம். நியூயார்க் நகரமே ஸ்தம்பிச்சது. தொடர்ந்து அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. முதலாளி வர்க்கம் இறங்கிடுவாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, தொடர் விளைவாக பிலடெல்பியா மாதிரி மாகாணங்கள்லேருந்து தொழிற்சாலைகள் பெண்கள் இறங்கி போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே முதலாளி வர்க்கத்தால் ஒன்றும் செய்ய முடியல. 1909 நவம்பர் 23 துவங்கிய போராட்டம் 1910 பிப்ரவரி வரை நீடிக்குது. முதலாளிகள் இறங்கி வராங்க. தொழிற்சாலைகள் மகளிர்கள் கேட்கக்கூடிய, உழைக்கும் பெண்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கிறாங்க, சில நிறுவனங்கள் தவிர. அதில் ஒன்று ட்ரையாங்கிள் ஷர்ட் வேஸ்ட் ஃபேக்ட்ரி. அவங்க இந்த கோரிக்கைகளை எடுத்துக்கல, எல்லாத்தையும் ஏற்றுக்கல. அது போல வேறும் சில
தொழிற்சாலைகள். இவங்க பணியிட பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு முக்கியமான அம்சத்தை இவங்க இருக்குது. ஆனா பெண்கள் பிறகு திரும்பவும் வேலைக்கு போனாங்க. இதற்கிடையில டென்மார்க் தலைநகரம் கோப்பன்ஹேகன்ல ஒரு சோசியலிச மாநாடு நடக்குது. சர்வதேச மகளிர் சோசியலிச மாநாடு. இதுல தான் பேசிய கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிற சமூக போராளி, சோசியலிசவாதி, அவங்க ஒரு ப்ரப்போசலை முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகெங்கிலும் உள்ள பெண்கள் சம உரிமைக்காக, ஊதிய உயர்வுக்காக, ஓட்டு போடும் உரிமைக்காக ஒன்றிணைந்து போராடும் விதமாக ஒரு நாளை சர்வதேச உழைக்கும் மகளிர் தினமாக அறிவிக்க வேண்டும். 1911 மார்ச் மாதம் 19 சர்வதேச உழைக்கும் மகளிர் தினமாக அறிவிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சில நாட்களிலே ஒரு பெரிய துயர சம்பவம் நடக்கிறது. இது உலகையே உடுக்குகிறது. அது என்னன்னா, ட்ரையாங்கிள் ஷர்ட்வேஸ் ஃபேக்டரி தீ விபத்து. உள்ள 146 பேர் இருக்கிறாங்க. அதுல பெரும்பாலானவர்கள் பெண்கள், அதிலும் குறிப்பாக சிறுநீர். ஏன் இந்த கோர விபத்துல அவங்களால தப்பிக்க முடியல? இரும்பு கதவு பூட்டி இருக்கு. பெண்களால் அந்த தீ விபத்து ஏற்படும் போது வெளியே தப்பி வர முடியாம உடல் கருகி இருக்கிறாங்க. இந்த கொடூரமான விபத்து மேலும் மேலும் பல போராட்டங்களை முன்னெடுக்கிறது. 1917 நடந்த ரஷ்ய புரட்சி. அப்போ மார்ச் 8 ரஷ்ய கலண்டர்படி, அது பிப்ரவரி 23. அந்த மார்ச் 8 பெண்கள் வீதியில் இறங்கி போராடுறாங்க. தொழிற்சாலையில வேலை செய்து கொண்டிருந்த பெண்கள் வீதியில் இறங்கி போராடுறாங்க. அந்த போராட்டத்திற்கு பெயர் பிரெட் அண்ட் பீஸ், அதாவது ரொட்டி துண்டு மற்றும் அமைதி. ஏன் அப்படின்னா, எங்களுக்கு உணவு இல்லை, எங்களுக்கு உணவு வேண்டும், எங்களுக்கு அமைதி வேண்டும், போர் வேண்டாம். இதுதான் அந்த பெண்களுடைய போராட்ட நோக்கம். அப்போ இந்த போராட்டத்தில் தொடர்ந்து பல தொழிற்சாலைகளிலிருந்து பெண்கள் கலந்துக்கிட்டு இது ஒரு மாபெரும் போராட்டம். 1922 ரஷ்ய புரட்சி நிறைவு பெற்றது. லெனின் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பெண்கள் அளவுக்கு பெரும் வீச்சாக பெண் தொழிலாளிகள் போராட்டத்தில் புரட்சியில் பங்கெடுப்பதற்காக, புரட்சியில் அவர்கள் ஆற்றிய பங்கிற்காக மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடணும் அப்படின்னு அறிவிக்கிறார்கள். இது தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வரும்பொழுது 1975 மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம் அப்படின்னு அறிவிக்குது. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் போராட்ட வரலாறு கொண்டதுதான் இந்த மார்ச் 8. இன்றைய தினத்துல நம்ம பல உரிமைகளை பெற்று இருக்கோம்னா அதற்கு காரணம் அன்றைய காலத்தில் அப்போது இருந்த போராளிகள் செய்த பெரும் போராட்டம், தன்னால் நில்லாமல் தியாகம் செய்து அர்ப்பணிப்போடு பெண்கள் உரிமைக்காக போராடுகிறார்கள். மார்ச் 8 அன்று அந்த பெண்களின் தியாகங்களை நாம் கண்டிப்பாக நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, பெண்கள் வரலாறு படைக்க முடியும் என்பதை நிரூபித்தார்கள். பெண்களால் இதையும் செய்ய முடியும். பெண்களால் ஆண்கள் முதலாளி வர்க்கம் நினைத்தது போல் அல்லாமல் பெண்களால் ஒருங்கிணைக்க முடியும், பெண்களால் போராட முடியும், தலைமை ஏற்க முடியும். சாதனை பெண்கள் நிரூபித்த நாள் மார்ச் 8. இவ்வாறு பல காலகட்டத்திலும் பல பெண்கள் சமூக சீர்திருத்தவாதிகளாக பல்வேறு துறைகளில் சாதனை படுத்துறவர்களாக இருந்திருக்காங்க. இது எல்லாரை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதுக்கு முன்னால ஆதி காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்க? அடிமைப்பட்டிருந்தாங்களா? இல்லை அவங்க வாழ்க்கையில் எப்படி இருந்தது? அதை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா அடுத்த காணொளி பாருங்க. நம் வரலாறையும் பல தலைமுறை போராட்டங்களையும் தியாகங்களையும் நினைவில் கொள்வோம். பெண் அழகு பதுமை அல்ல, பெண் காட்சி பொருள் அல்ல. பெண்மை என்பது நளினத்தில் இல்லை, பெண்மை கம்பீரமானது, பெண்மை ஆளுமை கொண்டது. வணக்கம். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கேட்டுக்கிறோம். மீண்டும் சொல்லுங்க.